அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பிறகு திருப்பூர் பின்னலாடைத்துறை தள்ளாட்டம் கண்டுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என பின்னலாடை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்களும் சாய ஆலைகள் மற்றும் எம்ப்ராய்டரி பிரிண்டிங் என அதன் சார்பு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது. வெளிமாநில தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள கூடுதல் வரி காரணமாக அந்நாட்டின் ஜவுளி ஆர்டர்கள் பெருமளவு நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்றுமதியில் 45% சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு 20% ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ஸ்கிரிப்ட் என்கின்ற அளவில் ஒரு மானியத்தை கொடுக்க வேண்டும். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் வரை அதை தொடர வேண்டும். இப்படி செய்வதன் வாயிலாக இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேலை இழப்பிலும் நிறுவனங்களை காப்பாற்றுவதிலும் அங்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதிலும் எங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்று அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். திருப்பூர்ல இருந்து உள்நாட்டு உற்பத்தி வட மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த கூட்ஸ் ட்ரெயின் திருப்பூர்ல இருந்து ஒரு வாரத்துல 2-3 தடவை திருப்பூர்ல இருந்து போற மாதிரி அது சலுகைகள் அறிவிக்கணும். வட மாநிலத்திலிருந்து நிறைய தொழிலாளர்கள் திருப்பூர்ல தங்கி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்காக அந்த பட்ஜெட்ல இருந்து ஏதாவது சலுகைகள் அறிவிக்கணும். தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் காக்கவும் ஏற்றுமதியாளர்கள் நிதி பிரச்சனையின்றி தொழிலை நடத்தவும் ஏதுவாக பல்வேறு சலுகைகளை பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் என்பதே பின்னலாடை உற்பத்தியாளர்களின் பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.